என்ன, ரொம்ப பயந்து விட்டாயா? நடக்கிற இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப பதட்டமாகிவிட்டாயா? நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் எப்போவோ உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் என்று. நான் உன் கூடதான் இருக்கிறேன். உனக்கு தப்பா எதுவும் நடக்க விடமாட்டேன். உன்னோட சந்தோஷத்தை நீ வெளியில தேடிக்கொண்டு இருக்கிறாய். அதனால்தான் உனக்கு துக்கமோ துயரமோ ஏற்படுகிறது. உன் மனசுல இருக்கிற கனவோ ஆசைகளோ நிறைவேறினாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று உன் மனதில் தோன்றுகிறது. அதனால் அதற்கான முயற்சியில் நீ ஈடுபடுகிறாய். அந்த முயற்சியில் ஏதாவது ஒன்று குறுக்கே வந்துவிட்டால் உடனே அழுகிறாய், புலம்புகிறாய். ஒரு வழியா உன்னுடைய கனவுகளோ தேவைகளையும் ஆசைகளையும் நீ பூர்த்தி செய்து கொள்கிறாய். சரி, அதுக்கு அப்புறமாக நீ சந்தோஷமாக இருக்கலாம் அல்லவா? இல்லையே, உனக்கு அடுத்த தேவை அடுத்த ஆசைன்னு வளர ஆரம்பிக்கிறாய். அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா மறுபடியும் முயற்சி செய்து ஓட ஆரம்பிக்கிறாய். இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் எப்பதான் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய்? கிடைக்கிற சந்தோஷம் அலுத்து போகிறது. உன் சந்தோஷத்துக்கு எப்பவும் அற்ப ஆயுசுதான். உன்னோட மனசு அடுத்த ஆசைகள் அடுத்த தேவைங்கள்னு அடையாளம் காட்டுது. அது கிடைத்தால்தான் சந்தோஷம் என்று அது பின்னாடியே ஓடத் தொடங்குகிறாய். இந்த சக்கர வடிவ ஓட்டத்தை தாண்டி நீ வெளியே வந்தால்தான் உனக்கான தெளிவுரை பிறக்கும். அப்படி இல்லாமல் இதிலேயே நீ பிரயாணம் செய்து கொண்டே இருந்தால் உனக்கு எப்படி ஒரு முடிவு கிடைக்கும்? வட்ட பாதையில் முடிவு எங்கே இருக்கு? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஞானம்தான் வேணும். உன் மனசுக்கு ஒரு தெளிவுதான் வேணும். இப்போ நீ சந்தோஷமாக தான் இருக்க. உனக்கு அடுத்தடுத்து என்ன தர வேண்டும் என எனக்கு தெரியும். உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்ளவும் எனக்கு தெரியும். அதனால் நீ எதை பார்த்தும் பயந்து கொண்டே இருக்காதே. சந்தோஷத்தை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்காதே. உன்னோட அலைபாயிர மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்து. பதட்டமாய் இருக்கிற உன் மூளையை கொஞ்சம் சாந்தப்படுத்து. உன்னுடைய வாழ்க்கையை இந்த முருகன் கிட்ட ஒப்படைத்து விட்டு கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிரு. அப்பதான் நீ எதிர்பார்க்கிற நிரந்தரமான சந்தோஷம் உன் மனதிற்கு கிடைக்கும். இனிமேலாவது பயப்படாமல் இரு. இதுவரைக்கும் உனக்கு பாதகமா ஒன்றும் நடக்கவில்லையே. இனிமேலும் அப்படி எதுவும் நடக்காது. உன்னோட வீணான பயத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இனிமேல் நீ சந்தோஷமாக இரு. மற்ற எல்லாத்தையும் இந்த முருகன் பார்த்து கொள்கிறேன். சரிதானா செல்லமே? உன் முருகன் இருக்க பயமேன்? ஓம் சரவண பவ.